வணக்கம்ங்க. நான் ஒட்டஞ்சத்திரம் பொங்கு மேட்ரிமோனிலேருந்து பேசுகிறேங்க. ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒட்டஞ்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குங்க. அஜய் பொங்கு மேட்ரிமோனிங்க. இப்போ இந்த ஜாதகம் ஆஃபீஸில் வந்து நிறையா பொண்ணுகள் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நிறையா ஜாதகங்களும் வந்துக்கிட்டு இருக்குதுங்க, அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ கோயம்புத்தூருங்க, திருச்சி, வெளி மாவட்டத்துலேருந்து நிறையா ஜாதகம் அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க. ஆனால் அனுப்பிச்சி விட்டாலே எங்களுக்கு எந்த அந்த ஏரியாவிலேயும் மாப்பிள்ளை வேணும், பொண்ணு வேணும்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி அந்த ஏரியாவிலையும் பொண்ணும் மாப்பிள்ளையும் நிறையவே இருக்காங்க. மொத்தத்துக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஜாதகம் அனைத்துமே எனக்கு வாட்ஸ்அப் நேராக வர வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆனால் வாட்ஸ்அப்பில் நிறைய நம்பருக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க. நிறையா வந்துக்கிட்டு இருக்காங்க. அதேமாதிரி நீங்களும் உங்கள் பொண்ணுக்கோ வரணும் தேவைன்னா இந்த நம்பருக்கு வந்துங்க. நீங்கள் உங்களோட ஜாதகம், ஃபோட்டோ, பயோடேட்டா எல்லாம் அனுப்பிச்சி விட்ருங்க. நீங்கள் வீட்டில் இருந்த மேனிக்கே நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு புரோக்கர்கள்ட்ட கொடுக்கவோ வேணாம், தேவையில்லைங்க. உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே சிஸ்டத்தில் ஜாதகம் ஏற அந்த ஏரியா மாவட்டம்னா அந்த ஏரியா மாவட்டமே ஓட்டுக்கோ. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ கோயம்புத்தூர் மாவட்டம் அப்படின்னு கோயம்புத்தூர் மாவட்டத்தை ஜாதகத்தவே நீங்கள் ஓகே பண்ணி கோயம்புத்தூர் லைனில் இருக்கிற ஜாதகத்தை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாமுங்க. அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டம்னா திண்டுக்கல் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம்னா திருப்பூர் மாவட்டம், சென்னை மாவட்டம்னா சென்னை மாவட்டம், இந்த ஏரியாவில் இருக்கிற ஜாதகமே நிறையா வந்துட்டுருங்க. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லா விதமான ஜாதகங்களும் பார்க்குறது இல்லைங்க. கொங்கு சமுதாயத்துக்கு மட்டும்தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோமுங்க. ஏன்னா நிறையா ஜாதகம் அனுப்பிச்சுட்றாங்க. நமக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அனுப்பிச்சி விட்டாலும். இருந்தாலும் நம்ம இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மன கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்துங்க, தயவுசெய்து கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் மட்டும் எங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க. நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எங்களோட வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணினீங்கனாலே போதுங்க. அதில் எல்லா தகவல் வந்துடுங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு பிள்ளை ஜாதகம், பசங்க ஜாதகம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 ஜாதகத்துக்கு மேலே உங்களுக்கு அப்ரூவ்ட் ஆகிருக்கு. நீங்கள் ஜாதகத்தை பார்க்க நீங்கள் நேரடியாகவே கான்டாக்ட் பண்ணிக்கலாமுங்க. நீங்கள் எங்கேயும் போக வேண்டியதில்லை. வீட்டில் உட்காந்துக்கிட்டே ஃபேமிலியோடு உட்காந்துக்கிட்டே பார்க்கலாம். இந்த பையன் நல்லா இருக்குது, இவங்க அடிப்படை வசதி நல்லா இருக்குது, இவங்க எப்படி இருக்காங்க, என்ன வேகணும், எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் பார்த்துட்டு ஓகேன்னா அதுலேயே ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் நேரடியாக கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். நாங்கள் வந்து பேசணும் அப்படிங்கிற ஒன்றுமே இல்லைங்க. நீங்களாக பேசிக்கலாம், நீங்களாக கொடுத்துக்கலாம், நீங்களாக கல்யாணம் பண்ணிக்கலாம். அதை பற்றி ஒன்றும் ஆட்சேபம் இல்லைங்க. நீங்களாக பார்த்துக்கலாம். அதாவது மூணாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி எங்கள் மேட்ரிமோனியில் வந்து இப்போ கிட்டத்தட்ட 9-10 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. நிறையா வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உங்கள் பிள்ளைங்க ஜாதகம், பசங்க ஜாதகம் எதாக இருந்தாலுமே எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நிறையா ஜாதகங்கள் இருக்குதுங்க. இதை பற்றி எதுவுமே நினைக்க வேண்டியதில்லை. நம்ம பொண்ணு ஜாதகத்தை கொடுத்துட்டோம், ஏதாவது வெளியில் போயிடும், இல்லை பசங்க ஜாதகத்தை கொடுத்துருங்க அது வெளியில் போயிடும் அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. இதில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒன்று வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு ஐடி பீல்டே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஐடி கம்பெனி ஜாதகமே நிறையா இருக்குங்க. ஒரு பையன் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க, 1.25 லட்சம் வாங்குறாங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க, அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறாங்க, நியூசிலாந்தில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்படி வெளி மாவட்டங்கள் இதில் இருக்கிற பசங்க பூராமே நிறையா இருக்குதுங்க. அதே மாதிரி வந்து கவர்மெண்ட்டு ஜாதகம், கவர்மெண்ட்டு ஜாதகம் வேலை பார்க்குறது, எல்லா விதமான ஜாதகங்களும் நம்ம கைவசம் இருக்குதுங்க. நீங்கள் வர வேண்டியது ஒன்றும் இல்லைங்க. என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னா அதிலே வந்துருக்குங்க. இந்த நம்பர் வந்து 90 95 94 26 31 நம்பர் கொடுத்துருப்பேங்க. அதை நீங்கள் ஓகே பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டிங்கன்னா அப்போ தான் உங்கள் ஜாதகம் வந்து உடனே டவுன்லோடு பண்ணி நீங்கள் அடுத்த 3வது நிமிஷம் உங்களோட ஜாதகம், உங்களோட பயோடேட்டா எல்லாமே உங்கள் செல்லுலேயே பார்த்துக்கலாம். உங்களோட ஜாதகம் வந்திருக்கா, ஃபோட்டோ வந்திருக்கா அப்படிங்க நீங்கள் நேரடியாகவே பார்த்துக்கலாங்க. அது இல்லாமல் நிறைய ஜாதகம் வந்திருக்கு. நீங்கள் இதை பற்றி எதுவும் நினைக்க வேண்டியதே இல்லைங்க. ரெண்டாவது என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதை பற்றியுமே இப்போன்னு சொல்கிறேன், எதை பற்றி நினைக்கிறேன், கொங்கு சமுதாயத்துக்கு மட்டும்தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோமுங்க. நீங்கள் நிறையா பேர் வாங்க, நிறையா ஜாதகத்தை அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இன்றைக்கும் கூட பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு காலையில் ஓப்பன் பண்ணிப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 ஜாதகம் வந்து எங்களுக்கு வந்து பொண்ணுக்கு ஜாதகம், பசங்க ஜாதகம் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதேமாதிரி உங்கள் பொண்ணுக்கோ பையனுங்களுக்கோ நீங்கள் நம்பி எங்களுக்கு அனுப்பிச்சி விடலாங்க. அதேமாதிரி புரோக்கர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. எந்த புரோக்கரும் உங்கள்கிட்ட கொடுத்தாலும் சரிங்க. ஏன்னா அவங்க நான் குறை சொல்ல வேண்டியது இல்லைங்க. இருந்தாலும் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவங்க ஜாதகம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்னோடய வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்து இந்த ஜாதகம் எங்களுக்கு இருக்குதுங்க அப்படின்னு உதாரணமாக சொல்லிடலாமுங்க. அதனால் நீங்கள் எதை பற்றி நீங்கள் யோசனை பண்ண வேண்டியதே இல்லைங்க. கம்பல்சரி வந்து உங்களுக்கு ஜாதகம் உங்களுக்கு வீடு தேடி வந்துடும். நீங்கள் வீட்லேயே பார்த்துக்கலாம், வீட்லேயே பொண்ணையும் பார்த்துக்கலாம், மாப்பிள்ளையும் பார்த்துக்கலாம். அவங்க எந்த ஊர், என்ன விவரம், எந்த மாவட்டத்தில் இருக்காங்க, எந்த ஊரில் இருக்காங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் பண்ணி நீங்கள் ஜாதகத்தை டவுன்லோடு பண்ணினீங்கன்னா ஜாதகம், அந்த பையனோட ஃபோன் நம்பர், அவங்க அப்பா அம்மா ஃபோன் நம்பர், யார் நம்பரை வந்துடுங்க. நீங்கள் கூப்பிட்டு நேராக பேசி நேராக மேரேஜ் பண்ணிக்கலாமுங்க. அதை எங்களுக்கு சொல்ல சொல்லி மேரேஜ் முடிஞ்சால் எங்களுக்கு தகவல் மட்டும் சொன்னால் போதுமுங்க. ரெண்டாவது எதுவும் இல்லைங்க. ஜாதகம் நிறைய இருக்குதுங்க. அதை பற்றி எதுவும் நினைக்கிறாங்க. நான் திருப்பி இதைத்தான் சொல்ல போகிறேங்க. இதில் வேறு கான்செப்ட் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும், கொங்கு வெள்ளாளர் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஜாதகங்கள் இருக்குதுங்க. அதை பற்றி எதுவும் நினைக்க வேண்டியது இல்லைங்க. நிறைய பேர் நிறையா அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் உங்கள் பொண்ணு பையனுக்கு ஜாதகம் அனுப்பிச்சி விடுங்க. நீங்கள் சந்தேகமாக இருக்குது நம்ம அஜய் கொங்கு திருமண தகவல் மையம் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா,
நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி அஜய் கொங்கு மேட்ரிமோனின்னு சர்ச் பண்ணிங்கனாலே நம்மளோட அட்ரஸ்ஸு ஃபுல் அட்ரஸ் எந்த இடத்துல ஆஃபீஸ் இருக்குது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எதை பற்றி தேட வேண்டியதில்லை, ஒரு அட்ரஸ் கேட்க வேண்டியதில்லை. நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த அட்ரஸ் பூராமே உங்களுக்கு வந்துடுங்க. அதை பற்றி எதுவுமே ஆட்சேபணம் ஒன்றும் இல்லைங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் அஜய் கொங்கு மேட்ரிமோனிக்கு உங்களோட பொண்ணுக்கு ஜாதகம் பசங்க ஜாதகம் அனுப்பிச்சி விடுங்க. நன்றி, வணக்கம்ங்க.